ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மர்னு வச்சுக்கோங்க மேம். எனக்கு வந்து நான் சின்னதாக ஒரு ஃபார்மிங் பண்ணி வச்சுருக்கேன். மார்க்கெட்டோட விலைக்கும் இப்போ நான் விற்கிற விலைக்கும் ஆக்சுவலி மார்க்கெட் விலை ட்ராப்பில் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 10% மார்ஜினுக்கு மேலே போக முடியாது அப்படின்றப்போ மார்க்கெட் விலையை விட நான் மேலே தான் கொடுக்கணும். ஸோ அப்போ ஆல்ரெடி நான் இருக்கிற விலைக்கு மேலே கொஞ்சம் விற்கிறேன் அப்படின்றப்போ பையர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இது எப்படி நான் வந்து ஒரு ஃபார்மராக கொடுக்குறது எப்படி வாங்கிப்பாங்கன்னு ஒரு அஷூரன்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க மேம்? ஓகே, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஃபார்மர் கிட்ட வந்துட்டு குட்ஸ் இருக்குது, ஆனால் அவர் வந்து அதிக விலைக்கு விற்கணும்னு விருப்பப்படுறாருன்னா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். வேறு வழி இல்லை. ஏன்னா எப்பயுமே ஒரு பையர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மார்க்கெட் ப்ரைஸ் இருப்பார். எனக்கு இங்கே கம்மியாக கிடைக்கும் போது நான் ஏன் இங்கே வாங்கணும் அப்படின்ற கொஸ்டின் அவருக்கு வந்து வரும். ஒரு வேளை அவருக்கு எங்கேயுமே அந்த ப்ரைஸ் கிடைக்கலனா தான் ஃபேக்ரோவில் எடுக்கிறாங்க. ஃபேக்ரோலையுமே இந்த பெஸ்ட் மேட்சிங்னு அவருக்கு பார்க்கும்போது தான் எடுக்கிறாங்க. அப்போது ஒருத்தருக்கு நான் இல்லை எனக்கு நிறைய லாபம் வேணும்னா எங்கள்கிட்ட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் ஒரு மீட்டர் இருக்குது. அதை வச்சு நெக்ஸ்ட்டு 30 days ப்ரைஸ் ஏற போதா இறங்க போதான்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ட்ராப் ஆக போகுது, வேற உங்களால் சேவ் பண்ண முடியாது, அதை வந்து எங்கேயுமே சேமிப்பு கிடங்க இல்லை, நீங்கள் வைக்க முடியாதுன்னா சொல்லிவிடுவோம், எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லுவோம், நீங்கள் இப்போ விற்கிறது நல்லது ஏன்னா இன்னும் குறைய போகுது அப்படின்னு ஃபார்மருக்கு சொல்கிறோம். அதே மாதிரி பையருமே சம்டைம்ஸ் நான் இன்றைக்கே எனக்கு வாங்கணும்னு டிமாண்ட் இருந்தால் தான் வாங்குவாங்க, இல்லைனா நம்மளோட ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வாங்குறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்றது ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகுது, பையிங் செல்லிங் டிசிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே.